நம்மோட உரிமைக்காக போராட ரெண்டு தோழோட நிலைமை என்னாச்சு? நாமெல்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து நிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ஆதரவு இல்லாம நிக்கிற அந்த குடும்பங்களுக்கு நாம தான் பாதுகாப்பா இருக்கணும். முதலாளி கிட்ட போராடி அந்த குடும்பங்களுக்கு உண்டானதை வாங்கி கொடுக்கணும். விதிவிட்ட வழின்னு முதலாளி செய்யறதுல ஏத்துக்கிட்டு போக முடியாது. 90 பைசா மூலப்பொருள் ₹1.25 சந்தை பொருளா மாற எது காரணம்? உங்க உழைப்பு சக்தி. விதிப்படிதான் நடக்குங்கிறது நாம முன்னேறாம இருக்கிறதுக்காக யாரோ கண்டுபிடிச்சது. நாம இங்க 1000 தொழிலாளிகள் இருக்கோம். நாமெல்லாம் ஒத்துமையா ஒன்னா நின்று சங்கம் ஆரம்பிச்சு அந்த முதலாளி எடுத்து போராடணும்னா எந்த விதியா இருந்தாலும் மாத்தி எழுதணும். குடும்பத்துக்காக நாங்க போராட வந்தா நாளைக்கு எங்களையும் அவங்க அடிச்சு கொள்ளுவானுங்க. அன்னைக்கு எங்க குடும்பத்தை காப்பாத்த யார் வருவாங்க? நீங்க சொல்றது உண்மைதான். நாமெல்லாம் தனித்தனியா நின்னா அவன் நம்மளை அடிச்சு கொள்ளுவான், காணாம போனமாக்குவான், போலீஸை வச்சு பொய் கேஸ் போடுவான். தோழர்களே, காலம் நமக்கு 2 வாய்ப்பு வழங்கியிருக்கு. ஒண்ணு, எல்லா விதிப்படிதான் நடக்கும்னு இந்த வார்த்தையை அப்படியே ஏத்துக்கிட்டு இந்த முதலாளிக்காக உழைச்சு சாகுறது. 2, நாமெல்லாம் ஒண்ணு கூடி சங்கம் அமைச்சு நம்ம உரிமைக்காக போராடி சார் போற போக்க பார்த்தா